டோ மீண்டும் சந்தித்தோம். என்ன டைம் ஆச்சு? உள்ள இருக்குது, வாட்ச் அங்கே இருக்குது. சாப்பிட்டீங்களா? ஓகே. தாத்தா தாத்தா இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? முதல்ல ஒரு 2 கதை சொன்னீங்க, மேஜிக் ஸ்டார்ஸுகளை பற்றிலாம். இப்போ வேறு என்ன சொல்ல போகிறீங்களோ? சொல்வதற்கு நிறைய இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் தான், தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது. சரி செல்வங்களே, நமக்கு தெரிஞ்ச மாதிரி எத்தனை சூரியன் இருக்கிறது? ஒரே சூரியன், அகிலத்திற்கெல்லாம் ஒரே சூரியன். எத்தனை உலகம் இருக்கிறது? ஒரே உலகம். அகிலத்திலே இருப்பது ஒரே உலகம். எத்தனை நிலா இருக்கிறது? ஒரே நிலா. ஓகே. எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது? நீங்கள் தான் சொன்னீங்களே தாத்தா, நிறையா இருக்குதுன்னு. ஓகே. அன்புகளே, உங்கள் எல்லாருக்கும் தாத்தாவின் ஆசீர் முத்தங்கள். செல்வங்களே, யாருன்னா ஒருத்தர் எதனா ஒன்று வச்சுக்கின்னு என்கிட்ட இது இருக்குது அப்படின்ட்டு ஒன்று வச்சுக்கின்னு ரொம்ப ஆட்டம் காட்டுவான். நம்மளாம் அந்த வாயத்தை வந்து பார்த்து இருப்போம். சாரியா, வாயத்தை தான் பல்லே இல்லை தாத்தா உங்கள் வாயில். ஓகே. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரே உலகம் இருக்குதுன்னு. செல்வங்களே, இல்லை இல்லையா? உலகமே இல்லையா? தாத்தா உலகிற உலகத்தை ஒரு பிளேட்டு சோத்துல மறைச்சிட்றீங்கள, இல்லைன்றீங்கள. நான் அப்படி சொல்ல. நமக்கு தெரிஞ்சது ஒரே உலகம், தெரியாதது பல உலகம். இந்த பிரபஞ்சம், ஆகாயம் ரொம்ப பெருசு. நீங்கள் நினச்சிட்டுக்கிறீங்க அதில் ஒரே ஒரு உலகம் இருக்குதுன்னு. அது உலகத்துக்கு ஒரே நிலா இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். செல்வங்களே, இந்த பரந்த பிரபஞ்சத்தில் ஒரே உலகத்தை பண்ணிட்டு அவர் ஆட்டம் ஆடின்னு இல்லை. நான் உலகத்தை பண்ணிட்டு உலகம் இருக்குது, உலகம் ஒன்றே ஒன்று இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டுக்கிறோம். அதான் சொல்கிறாங்களே, தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, தெரியாதது நிறையா இருக்குது. ஆமாவா? என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆமாப்பா, எங்கே பார்த்தாலும் நிறைய உலகங்கள் இருக்கிறது. அதில் ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இதே மாதிரி பல உலகங்கள் பல இடத்துல இருக்குது. எத்தனை உலகம் இருக்குதுன்னு தெரியுமா? இந்த ஒரு உலகத்துக்கு எத்தனை நிலா இருக்குது? உலகத்திற்கெல்லாம் ஒரே நிலவு. நமது உலகத்திற்கு ஒரே நிலவு. தெய்வ குழந்தைகளே, பல உலகங்கள் இருக்கிறது, நம் கண்ணுக்கு தெரியவில்லை. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நம்ம இருக்கிற உலகம் தான். நம்ம இருக்கிற சின்ன கூண்டுலேருந்து தலா உலகம்,
பல உலகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒரு ஒரு நிலா இருக்கிறது. நிலவா? அதான்ப்பா நட்சத்திரம் இருக்குது இல்லையா, ஒரு ஒரு நட்சத்திரமும் ஒரு ஒரு உலகத்துக்கு நிலாவை மாதிரி வெளிச்சத்தை கொடுத்துன்னு இருக்குது. எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது நான் சொல்லிக்கிறேன்ல, நீங்களும் பார்த்துக்கிறீங்க இல்லையா? கணக்கில் அடங்காது, எண்ணிக்கையில் அடங்காது, அத்தனை விதமான உலகங்கள் இருக்கிறது. இத்தனையும் படுத்துட்டு கடவுள் லட்சமாக அது என்ன ஆட்டம் ஆடிருக்காரு. எவ்வளோ அவருக்கு ஜாஸ்தி, எவ்வளோ வேலை இருக்குது. இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் என்னென்ன வேணும், என்னெல்லாம் இருக்குது, நம்ம எல்லாம் என்னென்னத்தை அனுபவிச்சுருக்குன்னு சொல்லிட்டு அத்தனை உலகத்துலேயும் அங்கே பலவிதமான மக்கள். அது எந்த விதமான மக்கள் எனக்கு தெரியாது. நம்மை போன்று பல தரப்பட்ட உயிரினங்கள் இருக்கிறது. ஒரு நாள் நாம் எல்லாம் அங்கே போய் பார்க்குவோம். காலம் ஒரு நாள் வரும், நம் ஆசைகள் எல்லாம் தீரும். என்ன தாத்தா அத்தனை உலகம் கதைன்றீங்க? ஆமாப்பா, நம்மளாம் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் அந்த உலகம் எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வருவாங்க. இங்கேருந்து நிலாவுக்கு போகிறதுக்கே 30 நாள் 40 நாள் எடுத்துக்கிறாங்க. இல்லை அவன் வந்து ஒரு 5 நாள் எடுத்துக்கிறான் போகிறவன்னு சொல்லிட்டு அவன் நிலாவுக்கு போகாது என்ன எங்கேருந்து வந்துட்டான் அவன். நம்ம இந்தியன்ஸ் இப்படி நிலாவில் காலை வச்சாங்க. அதே மாதிரி இருக்கிற அத்தனை உலகத்துலேயும் ஒரு நாளைக்கு காலை வைக்குவான். அப்போல்லாம் எந்த அளவுக்கு இப்போ இருக்குன்னா, நம்ம போகிறதுக்கு வர்றதுக்கு செய்கிற கப்பல், ஆகாய கப்பல், அவருடைய வேகம் எவ்வளோ இருக்குமா தெரியுமா? பல லட்சம் மைல்கள் ஒரே செகண்ட், வினாடியில். நம்ம இங்கேருந்து அதை மாட்டு வண்டியில் போனாக்கா இங்கேருந்து மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையே கூட்டிக்கிட்டு போகிறவளே பொண்ணுரங்கோன்ட்டு இவன் ஹைட்டு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். அப்புறம் அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு போனாக்கா அங்கேருந்து அந்த அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு சைக்கிள் பஞ்சர் ஆகிடும் போவான். அப்புறம் கார் எடுத்துகிட்டு போவான், ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போவான், ஏரோப்ளைன் எடுத்துகிட்டு போவான். இந்த வண்டிங்கெல்லாம் காருங்கெல்லாம் ரயில்வே எல்லாம் எவ்வளோ வேகத்தில் போகுது? 500 கிலோமீட்டர், 700 கிலோமீட்டர். என்ன ட்ரெயின் அது? புல்லட் ட்ரெயின். அது ராக்கெட்டு, ஏரோப்ளைன் எடுத்துங்க. நான் போயிட்டு வந்தேன் எத்தனை முறை, 2-3 முறை 4 முறை போயிட்டு வந்தேன் ஆஸ்திரேலியாவுக்கு. 1000 கிலோமீட்டர் பெர் அவரா செகண்டா? அவர் 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில், ஒரு ஹவருக்கு 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி ஏரோப்ளைன். அந்த உலகத்துக்களை பார்க்கறதுக்கு இவன் பிளான் பண்ணிருக்கிறது ஒரே வினாடியில். இந்த லைட்னிங் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது அந்த அளவில் போகிற மாதிரி ஒரு வாகனத்தை, விமானத்தை தயார் பண்ணின்னு இருக்கிறான் மனசில். அது உள்ளே இருந்துக்கின்னு ஒன்றும் ஒரு கஷ்டமும் இல்லாமல் அமைதியாக போயிட்டு ஒரு ஒரு உலகத்தையும் பார்த்து வர்றதுக்கெல்லாம் ஏற்பாடுகள் ஆயின்னு இருக்குது. பல நாட்கள் ஆகும். பிரபஞ்சத்தில் எத்தனை உலகங்குது? எண்ணிக்கையில் அடங்காது. ஓகே, நான் எண்ணி பார்க்குறேன், ஆனால் எண்ண முடியாது. அதான் சொல்லவில்லை, கடலில் இருக்கிற மணலை எண்ணி பார்க்க முடியுமாடா? ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணி பார்க்க முடியுமான்னு? அதே மாதிரி தான் கடவுள் பண்ணிக்கிறது. அத்தனை உலகம் எக்கச்சக்கமான எண்ணிக்க முடியும். சும்மா கண்ணில் தெரிஞ்சவங்கள பார்க்கலாம், முடிஞ்சால் போய்ட்டு வரலாம். ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்கும், போகலாம். பாய்.